வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கிரில் சிக்கன் அவன் இல்லாம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இதை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி செய்ய போறோம். ரொம்ப ஈஸி. ரொம்ப நேரம் மேரினேட்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க இதை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கிரில்டு சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது மாதிரி சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. பிரெஸ்டா இருக்கலாம், இல்ல வந்துட்டு லெக் பீஸா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் சதையோட கொஞ்சம் எலும்போட இருக்கிற பீசஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆழமான ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் மசாலா வந்துட்டு உள்ள ஏறும். ஏன்னா இதுல நம்ம ரொம்ப மைல்டான மசாலாஸ் தான் போட போறோம் கிரில்டு சிக்கனுக்கு. அதனால இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துறேன், ஜஸ்ட் ஒரு கலருக்காக வேண்டி. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க, ஜூஸ் மட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு போறோம் இந்த சிக்கன்ல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் விட்டது சன்ஃப்ளவர் ஆயில், நீங்க எந்த ஆயில் வேணா விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம குக்கர்ல வேக வைக்க போறோம். அதனால இதை வந்துட்டு நீங்க ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்க அவன்ல செய்ய போறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் இதை வந்துட்டு நீங்க மேரினேட் பண்ணிக்கோங்க. அவன்ல வந்துட்டு ஒரு 180 டிகிரி சென்டிகிரேட்ல வச்சு 45 மினிட்ஸ் கிட்ட 2 சைடும் டர்ன் பண்ணி நீங்க வந்துட்டு இது கிரில் பண்ணி எடுக்கணும். நான் வந்துட்டு இது இன்னைக்கு குக்கர்ல செஞ்சு நான் வந்துட்டு நேரடியா அடுப்புல கிரில் பண்ண போறேன். அதனால இதை நம்ம மேரினேட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த சிக்கன் என்ன செய்ய போறோம்னா நம்ம ஒரு குக்கருக்கு மாத்திடலாம். இந்த மேரினேஷனோட ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி விட்டு இதுல விட்டுற போறோம். கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் நான். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த தண்ணி. இப்போ இந்த மேரினேஷனை நல்லா இந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம இதுல விட்டுடலாம். சிக்கன்லயே வந்துட்டு தண்ணி விடும், அதனால நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம். நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்னா அதனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தண்ணியை சுண்ட வச்சு நம்ம இது மேலே அப்ளை பண்ணிக்குவோம், அவ்வளோதான். இப்போ நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி போறோம். நான் வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 4 விசில் விட போறேன். இப்போ 4 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ என்ன செய்ய போறோம்னா அந்த தண்ணியை நம்ம சுண்டு விட போறோம். இந்த சிக்கன் பீஸை நம்ம வெளியில எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கனாலே சுண்டிடும். ஏன்னா ரொம்ப கம்மியாக தானே இருக்கு, சீக்கிரமே சுண்டிடும். சுண்ட வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம அந்த சிக்கன் மேல அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சுண்டின மசாலாவை எடுத்து, இந்த மேரினேஷன் மசாலாவை எடுத்து நம்ம இந்த சிக்கன் மேல அப்ளை பண்ணி வச்சிட போறோம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுடுங்க. இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு இந்த மேரினேஷனை. இப்போ வந்துட்டு நீங்க இப்போ உடனேவே நீங்க வந்துட்டு அடுப்புல போட்டு கிரில் பண்ணலாம். இல்லை நீங்க லேட்டா செய்றீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. இப்போ இந்த கிரில் சிக்கனுக்காக நான் ஒரு டிப் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுல வந்துட்டு நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நல்லா ஃபைனா சாப் பண்ண புதினா தலை, ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி, ஒரே ஒரு பல் பூண்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன். ஒரு பாதி பச்சை மிளகாய் அதையும் ஃபைனா சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. பிளஸ் ஒரு கொஞ்சமா வெள்ளரிக்காய் அதையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி இதில் சேர்த்தி கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கெட்டியான தயிர்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு நல்லா இருக்கும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ இது இருக்கட்டும் ஒரு சைடு. கிரில்டு சிக்கனை வந்துட்டு கிளேஸ் பண்றதுக்காக நம்ம சின்ன கிளேஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திக்க போறோம். இது வந்து டார்க் சோயா சாஸ். இதையும் சேர்த்தி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட கிளேஸ் வந்துட்டு ரெடியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கிரில் எடுத்துக்கோங்க. இந்த கிரில்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல சிக்கன் ஒட்டாம இருக்கணும்ல, அதுக்காக வேண்டி இந்த கிரில் மேல லைட்டா எண்ணெயை கிரீஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல கிரில் சிக்கனுக்கு, அது வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். இப்போ இதை வந்துட்டு இந்த கிரில் மேல நம்ம பிளேஸ் பண்ணிடலாம்.
அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்துட்டு ஆல்ரெடி குக்கான சிக்கன் தான், அதனால நம்ம ஜஸ்ட் அந்த கிரில் மார்க் வர வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கிரில் பண்ண போறோம், அவ்வளவுதான். என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் இல்ல நெய் எது வேணா நீங்க வந்துட்டு மேல வந்துட்டு கொஞ்சமா போடுங்க. அப்ப வந்துட்டு நல்லா கிரில் ஆகும். அதுக்காக வேண்டி ரெண்டு சைடுமே நம்ம வந்துட்டு லைட்டா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் அந்த மாதிரி எதனா தடவி விட்டுடலாம். டர்ன் பண்ணி அடுத்த சைடும் நம்ம வந்துட்டு கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் இந்த மாதிரி லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துலயே இது வந்துட்டு கிரில் ஆயிடும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்புல வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சிக்கன் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. அதனால நல்லா ரெண்டு சைடும் டர்ன் பண்ணி நம்ம வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கிரில் மார்க்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனா கிரில் மார்க்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கிரில் சிக்கன் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சோயா சாஸ் வச்சு நம்ம கிளேஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ நல்லா கிரில் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்துட்டு இந்த கிளேஸ் ரெடி பண்ணி வச்சோம்ல, சோயா சாஸும் ஹனியும் சேர்த்து அதை வச்சு நம்ம கிளேஸ் பண்ண போறோம். இது மேல இந்த மாதிரி மேல வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. லேசா அப்ளை பண்ணா போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இது கிளேஸ் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ளேம்ல வச்சிருக்க கூடாது. சும்மா லைட்டா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே காட்டி நம்ம எடுத்துடலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி நம்ம கிளேஸ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம நெருப்புல காட்டி எடுத்துடலாம். பாருங்க அவ்வளவுதான், நம்மளோட கிரில்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சர்விங் பிளேட்ல நம்ம ரெடி பண்ண இந்த கிரில்ட் சிக்கனை இதுல வச்சிடலாம். இது கூட கொஞ்சமா ஏதாவது ஒரு சாலட், நான் வந்துட்டு இன்னைக்கு முட்டைகோஸ் ஆனியன் அப்புறமேட்டு கேரட் போட்டு ஒரு சாலட் செஞ்சிருக்கேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ண டிப் இருக்குல்ல, இந்த டிப்பையும் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட ஏதாவது ஒரு ரைஸோ இல்ல ரோட்டியோ இருந்துச்சுன்னா இது ஒரு கம்ப்ளீட் மீல், சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் பாருங்க பார்க்கவே எவ்வளவு ஜூசியா டெம்டிங்கா இருக்குல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.